வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே ரம்யா கலைவாணி பேசுகிறேன். ஹோப் எல்லாரும் வீட்டில் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த குவாரண்டைன் டைமில் வீட்டில் இருக்கிறத வச்சே யூஸ்ஃபுல்லான திங்ஸ் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு தான் நிறையா உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டில் இருக்கிறத வச்சே எப்படி ஈஸியாக ஒரு ஸ்க்ரப்பர் மேக் பண்ணுறது அப்படின்னா நான் பார்த்து ட்ரை பண்ண ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: தேங்காய் மஞ்சி, ஊசி நூல், சிசர், அதுக்கப்புறம் நெட்டட் கிளாத். இப்படி சின்ன ஹோல் இருக்கிறது இல்லைனா பெரிய ஹோல் இருக்கிறது எது வேணால் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது தேங்காய் மஞ்சியை சின்ன சின்னதாக பிரித்து விடணும். அதாவது தேங்காயில் இருக்க குடுமின்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து தான் நீங்கள் எடுத்துருப்பீங்க. அதை அப்படியே யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், நம்மளால் ஸ்க்ரப்பர் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால் அது எந்த அளவுக்கு எல்லாம் பிரித்து விட முடியுமோ அந்த அளவுக்கு தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. ஒரு இந்த அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணணுன்னா, நம்ம நெட்டட் கிளாத் இப்படி பெரிய ஹோல் இருக்கிறது எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு ஷால், வேஸ்ட்டாக போன ஷாலோ இல்லை கையில் தைக்கிறதுக்கு கொடுத்துருப்பாங்க கிளாத், ஸோ அந்த மாதிரி கிளாத் எது வேணால் எடுத்துக்கலாம். அதில் இந்த தேங்காய் மஞ்சியை வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா, இப்படி சைடில் இருக்கிறதெல்லாம் பிசுரெல்லாம் கட் பண்ணிடணும். ஸோ அதாவது ரெண்டு சைடுமே ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். அதை இப்படி நல்லா இழுத்து விட்டீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற பிசுரெல்லாம் தெரியும். ஸோ அதெல்லாம் பிசுரெல்லாம் இல்லாமல் அதை ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இதை எப்படி அந்த நெட்டட் கிளாத்தில் வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நெட்டட் கிளாத் எடுத்துகிட்டு அதை சிங்கிள் லேயராக அப்படியே வைக்காமல் அதை ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு திக்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த தேங்காய் மஞ்சியை இந்த சைடு இப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் இந்த ஆங்கிளில் ஸ்ட்ரைட்டாக வச்சு அதை ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அது என்னென்னா, அதை இப்படி நல்லா நடுவில் அமுத்தி விட்டு அதை பிரித்து விடணும். நம்ம டைட்டாக ரோல் பண்ணுறப்போ அது ஸ்டிஃப் ஆகிடும். ஸோ அந்த ஸ்டிஃப்னஸோட ஸ்க்ரப்பர் இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்காது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் மடிக்கிறதுக்கு ஈக்குவலாக இடம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ரோல் பண்ணுங்கள். ஸோ இப்போ ரெண்டு சைடும் மடித்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஊசி நூல் வச்சு நார்மலான தையல் தான் போட போகிறோம். நீங்கள் நினைக்கலாம், ஏன் நெட்டட் கிளாத் எடுத்திருக்கேன் அப்படின்னு. நார்மல் கிளாத் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தண்ணி உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஈஸியாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும், காய வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதே நெட்டட் கிளாத்னால் தண்ணி உள்ளே தங்காது, அதே மாதிரி ஈஸியாக ட்ரை ஆயிடும். இதில் கடைசி நாட் எப்படி போடுறது அப்படின்னு நான் ஒரு தடவை சொல்கிறேன். ஊசியை மேலேருந்து கீழே விட்டுட்டு விடுறப்போ ஃபுல்லாக இழுக்காமல் ஒரு ஹோல் மாதிரி கையில் பிடிச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கீழே விட்ட நீடில் மேலே இழுக்கிறப்போ அந்த ஹோல்குள்ளே விட்டு இழுத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் நாட் ஈஸியாக வந்துடும். ஸோ இதே மாதிரி ரெண்டு சைடும் நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், 5 மினிட்ஸ் கூட ஆகாது. ரொம்ப சீக்கிரமாக ஒரு ஸ்க்ரப்பர் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான். நீங்கள் இதே மாதிரி 2-3 செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதை வெயிலில் காய வச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.